காவேரி அம்முவுடன் தூங்கிக் கொண்டிருக்கும்போது பலமாக காற்று வீசுகிறது. ஜன்னல் கதவுகள் படபடவென அடிக்கும் சத்தத்தில் எழுந்து அதை மூடச் செல்லும்போது அலமாரியில் இருந்து சில புகைப்படங்கள் கீழே விழுகின்றன. அதை எடுத்துப் பார்த்த காவேரிக்கு தூக்கி வாரிப் போடுகிறது. அது அவருக்கும் விஜய்க்கும் நடந்த திருமண புகைப்படம். அவர் மனைவி இறந்துவிட்டதாகச் சொன்னாரே, அப்படின்றால் அது நான்தானா என்ற குழப்பமும் அதிர்ச்சியும் அவளுக்குள் எழுகிறது. தனக்கு திருமணமான விஷயத்தை ஏன் எல்லோரும் மறைத்தார்கள் என்ற ஆத்திரத்தில் அந்த புகைப்படத்தை தன் மொபைலில் எடுத்துக்கொண்டு கிளம்புகிறாள். மறுநாள் காலை விஜய் அவளை பள்ளியில் விட வருவதாகச் சொன்னபோது எதையும் காட்டிக்கொள்ளாமல் மறுத்துவிட்டு தனியாக வீட்டிற்குச் செல்கிறாள். வீட்டிற்குச் சென்றதும் தன் அம்மாவிடம் நேருக்கு நேராக மோதுகிறாள். 3 வருடமாக என்னிடம் எதையாவது மறைக்கிறாயா? எனக்கு திருமணமாகிவிட்டதா என்று ஆவேசமாக கேட்கிறாள். முதலில் சமாளிக்க முயன்ற தாய் சாரதா காவேரி அந்த புகைப்படத்தை காட்டியதும் வேறு வழியின்றி உண்மையை ஒப்புக்கொள்கிறார். ஆமாம், விஜய்தான் உன் கணவர், அம்மு உன் குழந்தைதான். உனக்கு பழைய நினைவுகள் எதுவும் இல்லாததால் உண்மையைச் சொன்னால் உன் உயிருக்கே ஆபத்து என்று மருத்துவர்கள் எச்சரித்தார்கள். அதனால்தான் மறைத்தோம் என்று அழுகையுடன் காரணத்தைச் சொல்கிறார். எல்லோரும் சேர்ந்து தன்னை ஏமாற்றிவிட்டதாக உணரும் காவேரி, உண்மை தெரிந்துவிட்டாலும் எனக்கு எதையும் நினைவில்லையே, அப்படி இருக்கும்போது நான் எப்படி அவரோடு சேர்ந்து வாழ முடியும் என்று பிடிவாதமாக கூறுகிறாள். இதற்கிடையில் விஜய் அவளுக்கு போன் செய்ய, இனி என்னை மிஸ் என்று அழைக்காதீர்கள், நான் உங்கள் மனைவிதானே, எல்லாம் தெரிந்துவிட்டது, ஆனால் நினைவுகள் இல்லாத என்னிடம் பேச வேண்டாம் என்று கோபமாக பேசி போனை துண்டிக்கிறாள். விஜய் பதற்றத்துடன் சாரதாவைச் சந்தித்து பேசுகிறான். காவேரிக்கு உண்மை தெரிந்த விவரத்தைச் சொல்லும் சாரதா, இனி கடவுள்தான் ஏதாவது வழிகாட்ட வேண்டும் என்று வருந்துகிறார். காவேரிக்கு திருமணமான உண்மை தெரிந்தாலும் பழைய நினைவுகள் வராதவரை அவர்களுடன் இணையப் போவதில்லை என்பதில் உறுதியாக இருக்கிறாள். காவேரிக்கு பழைய நினைவுகள் மீண்டும் வரத் தொடங்குமா அல்லது விஜய் தன் அன்பால் அவளை மீண்டும் வெல்வாரா என்பதை பற்றி பார்ப்போம். விஜய் காவேரி வீட்டிற்கு வந்து அவளைச் சமாதானப்படுத்த முயல்கிறார். காவேரி, உனக்கு தெரிந்த உண்மையை என்னிடம் ஏன் மறைத்தாய்? நாம் இருவரும் சேர்ந்து அம்முவுக்காகவாவது பழையபடி வாழ வேண்டும் என்று உருக்கமாக பேசுகிறார். ஆனால் காவேரி, உண்மை தெரிந்தால் மட்டும் போதுமா? என் மனதிற்குள் உங்களை பார்த்தால் எந்த உணர்வும் வரவில்லையே, அடையாளம் தெரியாத ஒருவருடன் என்னால் எப்படி வாழ முடியும் என்று பிடிவாதமாக மறுக்கிறாள். இதனால் மனமுடைந்த விஜய் காவேரியின் நினைவுகளை மீட்டெடுக்க ஒரு முடிவெடுக்கிறார். அவர்களின் திருமணத்தின் போது காவேரிக்கு மிகவும் பிடித்த இடங்களுக்கும் அவர்கள் அடிக்கடி சென்ற இடங்களுக்கும் அவளை அழைத்துச் செல்ல திட்டமிடுகிறார். உனக்கு என்னை ஒரு கணவராக பிடிக்காவிட்டாலும் பரவாயில்லை, ஆனால் பழைய காவேரியை தேட எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு என்று அவர் கேட்க தயக்கத்துடன் சம்மதிக்கிறாள் காவேரி. அவர்கள் இருவரும் முதலில் சந்தித்த கல்லூரி மற்றும் அவர்கள் பழகிய இடங்களுக்குச் செல்லும்போது காவேரியின் மனதில் மெல்லிய மாற்றங்கள் ஏற்படத் தொடங்குகின்றன. ஒரு கட்டத்தில் பழைய சம்பவங்கள் நிழலாடுவது போல அவளுக்கு தோன்றுகிறது. ஆனால் அதே நேரத்தில் இந்த உண்மையை அறிந்த பசுபதி அவர்கள் மீண்டும் ஒன்று சேர்வதை தடுக்க புதிய சதித்திட்டம் ஒன்றை உருவாக்குகிறான். காவேரியின் நினைவுகள் திரும்புவதற்குள் அவளை மீண்டும் விஜயிடமிருந்து பிரிக்க வேண்டும் என பசுபதி ஒரு பொய்யான ஆதாரத்தை உருவாக்குகிறான். விஜய் உன்னை ஏமாற்றித்தான் திருமணம் செய்தான் என்பது போன்ற ஒரு திடுக்கிடும் தகவலை காவேரியிடம் கொண்டு சேர்க்கிறான். இதனால் காவேரி மீண்டும் விஜய்யை சந்தேகிக்கத் தொடங்குகிறாள். விஜய் தன் மீதான பழியைத் துடைத்து காவேரியின் நம்பிக்கையை மீண்டும் பெறுவாரா? அம்மு தன் அம்மாவின் மடியில் மீண்டும் அமரும் காலம் வருமா என்பதை நோக்கித் தொடர்கிறது அடுத்தடுத்த காட்சிகள். காவேரியின் நினைவுகளை மீட்க விஜய் எடுக்கும் அடுத்த அதிரடி முயற்சி என்னவாக இருக்கும் என்று பார்ப்போம். விஜய் தன் அன்பால் காவேரியின் மனதை மாற்ற முயற்சிக்கும் வேளையில் பசுபதி விரித்த வலையில் காவேரி சிக்கிக் கொள்கிறாள். உன்னை அடையத்தான் விஜய் உன் பழைய வாழ்க்கையை மறைத்து உன்னை தன் வசப்படுத்த முயல்கிறான் என்று பசுபதி சொன்ன பொய்யை உண்மை என்று நம்பிவிடுகிறாள். விஜயை ஒரு துரோகியைப் போல பார்க்கும் காவேரி, என்னை தொடாதீர்கள், உங்கள் அன்பெல்லாம் ஒரு நாடகம் என்று கத்துகிறாள். இதை தாங்க முடியாத விஜய், உனக்கு என் மேல் நம்பிக்கை இல்லை என்றால் நானே உன் பழைய வாழ்க்கையின் அத்தனை சாட்சிகளையும் காட்டுகிறேன் என்று சவால் விடுகிறார். அவர் காவேரியை அவர்கள் இருவரும் முதலில் சந்தித்த அந்த பழைய கல்லூரிக்கும் அவர்கள் அடிக்கடி அமர்ந்து பேசும் அந்த அரச மரத்தடிக்கும் அழைத்துச் செல்கிறார். அங்கு செல்லும்போது காவேரிக்கு தலை சுற்றத் தொடங்குகிறது. மெல்ல மெல்ல மங்கலான காட்சிகள் அவள் கண்முன் வந்து போகின்றன. ஒரு கட்டத்தில் அம்மு பிறந்தபோது அவர்கள் இருவரும் அந்த மருத்துவமனையில் இருந்த அந்த உணர்ச்சிகரமான தருணத்தை விஜய் விவரிக்கிறார். அப்போது எதிர்பாராத விதமாக அம்மு ஓடி வந்து காவேரியின் கையை பிடித்துக்கொண்டு, அம்மா, எனக்கு பசிக்குதுமா, எனக்கு நீங்கதான் சாப்பாடு ஊட்டி விடணும் என்று அழுது கொண்டே கேட்கிறாள். அந்த ஒரு நொடி காவேரியின் தாய் உள்ளம் துடிக்கிறது. மூளையில் உறைந்திருந்த நினைவுகள் ஒரு மின்னலாய் வந்து மோத, அம்மு குட்டி என்று அலறியபடி அவளை கட்டிக்கொள்கிறாள். கண்ணீர் மல்க விஜயை பார்க்கும் காவேரி, என்னை மன்னித்து விடுங்கள், நான் உங்களை எவ்வளவு கஷ்டப்படுத்திட்டேன் என்று கதறுகிறாள்.
பிரிந்திருந்த அந்த இதயங்கள் மீண்டும் இணைகின்றன. இதை பார்த்து கொண்டிருந்த பசுபதி ஆத்திரத்தில் அங்கிருந்து மறைகிறான். விஜய், காவேரி மற்றும் அம்மு ஆகிய மூவரும் மீண்டும் ஒரு முழுமையான குடும்பமாக மாறுகிறார்கள். இனி வரும் காலங்களில் பசுபதியின் சதிகளையும் தாண்டி இவர்களின் வாழ்க்கை எப்படி பயணிக்கப் போகிறது என்பதே கதையின் அடுத்த திருப்பம். காவேரிக்கும் விஜய்க்கும் இடையிலான அந்த உணர்ச்சிகரமான சந்திப்புக்குப் பிறகு கதையில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்குகிறது. தன் நினைவுகள் மெல்லத் திரும்புவதை உணர்ந்த காவேரி விஜயிடமும் அம்முவிடமும் காட்டும் அன்பில் இப்போது ஒரு குற்ற உணர்வும் கலந்திருக்கிறது. உங்களை இவ்வளவு காலம் அடையாளம் தெரியாமல் தவிக்க விட்டுவிட்டேனே என்று வருந்துகிறாள். ஆனால் விஜய், நீ உயிரோடு இருப்பதே எனக்கு போதும் காவேரி, மெதுவாக உனக்கு எல்லாம் ஞாபகம் வரட்டும், நான் காத்திருக்கிறேன் என்று ஆறுதல் கூறுகிறார். இதற்கிடையில் இவர்களின் இணைப்பைச் சகித்துக் கொள்ள முடியாத பசுபதி தனது அடுத்த திட்டத்தை தீட்டுகிறான். காவேரியின் பழைய விபத்துக்குக் காரணமான மர்ம நபரை மீண்டும் வரவழைக்கிறான். காவேரிக்குத் தெரியாத ஒரு பழைய ரகசியத்தை பயன்படுத்தி அவளை மிரட்டத் தொடங்குகிறான். ஒருநாள் விஜய் வீட்டில் இல்லாத நேரத்தில் காவேரிக்கு ஒரு மர்ம போன் கால் வருகிறது. அதில் ஒரு குரல், உன் நினைவுகள் முழுதாக திரும்புவதற்கு முன் உன் கடந்த காலத்தில் நீ செய்த ஒரு பெரிய தவறை பற்றி தெரிந்து கொள் என்று கூறி ஒரு பழைய டைரியைப் பற்றி தகவல் சொல்கிறது. அந்த டைரி எங்கே இருக்கிறது என்பதை தேடி காவேரி தனியாகச் செல்கிறாள். அங்கு சென்ற இடத்தில் காவேரிக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருக்கிறது. அந்த டைரியில் இருப்பது அவள் கைப்பட எழுதியதுதானா அல்லது பசுபதி செய்த சதியா என்ற குழப்பம் அவளுக்கு ஏற்படுகிறது. அந்த டைரியை படித்துக் கொண்டிருக்கும்போது திடீரென அங்கு வரும் விஜய் காவேரியின் கையில் இருக்கும் அந்த பொருளை பார்த்து அதிர்ச்சியடைகிறார். காவேரி, இதை ஏன் இப்போது எடுத்தாய்? இதைத்தான் நீ மறக்க வேண்டும் என்று நான் நினைத்தேன் என்று விஜய் சொல்ல, அந்த டைரியில அப்படி என்ன ரகசியம் ஒளிந்திருக்கிறது என்பதுதான் அடுத்த பெரிய திருப்பம். அந்த ரகசியமான டைரியில என்ன இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? பசுபதியின் சதி அம்பலமாகுமா அல்லது காவேரி மீண்டும் விஜயை சந்தேகப்படுவாளா என்று பார்ப்போம். அந்த டைரியை திறந்து வாசிக்கத் தொடங்கிய காவேரிக்கு மூச்சடைப்பது போலிருக்கிறது. அதில் அவளுடைய கையெழுத்திலேயே சில பக்கங்கள் இருக்கின்றன. ஆனால் அதில் எழுதப்பட்டிருந்த விஷயங்கள் விஜய்க்கு ஆதரவாக இல்லை. என்னை இந்த திருமண பந்தத்தில் இருந்து விடுவித்து விடுங்கள், என்னால் இந்த வாழ்க்கையை தொடர முடியாது என்று ஒரு கடிதம் அதில் ஒட்டப்பட்டிருக்கிறது. இதை பார்த்ததும் காவேரி அதிர்ச்சியில் உரைகிறாள். அப்படியென்றால் நான் இவரை பிடிக்காமல் தான் பிரிந்து சென்றேனா? இப்போது இவர் காட்டும் அன்பு எல்லாம் உண்மையா அல்லது என்னை வற்புறுத்தி தன்னுடன் வைத்திருக்க முயல்கிறாரா என்ற சந்தேகம் அவள் மனதில் மீண்டும் தலை தூக்குகிறது. அப்போது அங்கு வரும் விஜய் காவேரியின் கையில் இருக்கும் டைரியை பார்த்துவிட்டு பதறுகிறார். காவேரி, அந்த டைரியில் இருப்பதை நீ முழுதாக புரிந்து கொள்ளாமல் தவறாக நினைக்காதே, அது நீ கோபத்தில் எழுதியது என்கிறார். ஆனால் காவேரி, கோபத்தில் எழுதினாலும் இது என் கையெழுத்துதானே, அப்படியென்றால் நமக்குள் ஏதோ ஒரு கசப்பான உண்மை இருந்திருக்கிறது, அதை ஏன் மறைத்தீர்கள் என்று ஆவேசமாக கேட்கிறாள். உண்மையில் அந்த டைரியில் இருக்கும் சில பக்கங்களை பசுபதி ஏற்கனவே கிழித்துவிட்டு காவேரிக்கு தவறான பிம்பத்தை காட்டும் வகையில் சிலவற்றைச் சேர்த்திருக்கிறான். காவேரி மீண்டும் விஜயிடமிருந்து விலகிச் செல்லத் தொடங்குகிறாள். இந்தச் சூழ்நிலையை பயன்படுத்திக் கொள்ளும் பசுபதி காவேரியைச் சந்தித்து, பார்த்தாயா காவேரி, உன்னை சிறைப்பிடித்து வைத்திருக்கத்தான் விஜய் முயல்கிறான், உனக்கு விடுதலை வேண்டுமென்றால் என்னுடன் வா என்று ஆசை வார்த்தை கூறுகிறான். ஆனால் அப்போது அங்கு வரும் அம்மு, அம்மா, அப்பா உங்களை எவ்வளவு நேசிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும்,